செய்யாத செயல் ஏதுமே புவி மீது கிடையாது எழுதுவா. காதலுக்கு வயது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா கல்வி மீதான காதலுக்கு வயதே கிடையாது என நிரூபித்த 72 வயது இளைஞன். என் கல்லூரியில் ஒரு 72 வயது நிரம்பிய ஒரு மாணவர் வந்து சேர்ந்திருக்காரு. ரொம்ப துடிப்போட வந்து செயல்படுறாருங்க. காலையில் 9:30 கிளாஸ்னா 9:30க்கு இருப்பார். படிப்பு மேலே உள்ள ஆர்வம் தான். பசங்க என்கிட்ட எல்லாரும் நல்ல விதமாக தான் பழகுறாங்க. நானும் ஒரு யங்ஸ்டர் மாதிரி என்ன இது பண்ணுறேன். ஏற்கனவே முதுகலை பட்டங்கள் இருக்கிறது. ஆனால் கல்வி மீதான காதல் இவரது மனதை உறுத்தி கொண்டிருந்திருக்கிறது. இளமை திரும்புதே புரியாத புதிராச்சே, இதய துடிப்பிலே பனி காத்தும் சூடாச்சே. கையில் புத்தக பையோடு மறு கையில் உணவு பையோடு தினந்தோறும் பேருந்தில் பயணமாகி கொண்டிருக்கிறார். அந்த முதிய இளைஞன் யார்? கல்வி கற்பதற்கெல்லாம் வயசே தேவை கிடையாது என கல்லூரிக்கு சென்று கொண்டிருக்கும் நெகிழ்ச்சி ஊட்டும் தகவல். காலையில் ஒய்ஃபுக்கு அவரே சமைச்சு கொடுத்துட்டு தனக்கு தேவையான லஞ்சை எடுத்துக்கிட்டு இந்த கல்லூரிக்கு வராங்க. அப்போ வயசு படிக்கிறது ஒரு வயசை வந்து ஒரு தடை இல்லைங்கிறத வந்து நிரூபிக்கிற மாதிரி எங்கள் கல்லூரி மாணவர் செல்வமணி வந்து இந்த கல்லூரிக்கும் மற்ற மாணவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாகவும் இருக்காங்க. கடலூர் மாவட்டம் வடலூர் பகுதியை சேர்ந்தவர் 72 வயதுடைய செல்வமணி. இவருக்கு தனது இளமை காலத்துல கல்வினா கொள்ளை பிரியமா. அதன் விளைவு அப்பவே எம்காம், MBA, ITI எல்லாம் முடிச்சிட்டு அவருக்கு NLCல வேலை கிடைச்சிருக்கு. திருமணமாகி 2 மகள்கள் கட்டி கொடுத்து பேரன் பேத்தி எல்லாம் எடுத்தாச்சு. 37 ஆண்டு காலம் NLCல உயர் அதிகாரியா பணி செஞ்சு கடந்த 10 வருடத்திற்கு முன்பு அவர் பணி ஓய்வு பெற்றிருக்கிறார். வாழ்க்கையை 8 பிரிச்சுக்க நீ எந்த 8ல இப்ப இருக்க நினைச்சுக்கோ என்ற டயலாக் மாதிரி இவர் தன்னுடைய ஓய்வு காலத்தை அப்படியே சோஃபால அமர்ந்துகிட்டு நாடகத்தை பார்த்துக்கிட்டு பேரம்பேத்திங்களோட வாழ்ந்தரலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்ல. நமக்கு தான் 70 கடந்துருச்சு, இனி என்ன கல்வி அப்படிலாம் அவர் நினைக்கவே இல்லை. படிப்பதற்கு எதற்கு வயது? அப்படி முடிவு செய்து அந்த ஐயா புறப்பட்டு சென்ற இடம் சீர்காழி அருகே உள்ள சீனிவாசா சுப்பராயா அரசினர் தொழில்நுட்ப கல்லூரி. இப்ப அந்த காலேஜ் மேன் என்ன படிக்கிறாரு? 2ஆம் ஆண்டு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் என்ஜினியரிங். தினந்தோறும் புத்தூர் பகுதியில் உள்ள தொழில்நுட்ப கல்லூரிக்கு பேருந்து மூலமாக சென்று வருகிறார். 9 மணிக்கு உள்ளாக வீட்டில் இருந்து புறப்படும் அவர் முன்னதாகவே தனது மனைவிக்கு தேவையான உதவியெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டு வரேன் செல்லம் என மனைவிக்கு ஆசையா ஒரு தாய் கிட்ட சொல்றது மாதிரி சொல்லிட்டு கல்லூரிக்கு உணவு பையி புத்தக பையோட கிளம்பிடுறாரு. புத்தகம் படிக்கிறதுக்கு எதுக்குங்க வயசு? ஐயா இன்னும் ஒரு முதுகலை பட்டத்துக்கு தயாராகி இருக்கிறாரு. மீண்டும் ஒரு நூற்றாண்டு நீங்க அருமையாக வாழ்ந்து பலருக்கும் முன் உதாரணமாக திகழணும் என உங்களுக்கு ஏராளமானோர் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். அவரை அந்த தொழில்நுட்ப கல்லூரியில் இருக்கிற பேராசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள் என எல்லோருமே பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் வாழ்த்துக்களை தெரிவிப்போமா? செய்திகளை வழங்குவோர் GT Holidays, Medway Hospitals, பிருத்வி இன்னர்வியர்ஸ்.